காதல் ஆசை யாரை விட்டதோ வாழாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் கண்ணீர் என் தண்ணீர் இந்த நாளிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ தாய்மை வாழ்கென தூய செந்தமிழ் ஆரீராரோ ஆராரோ. கடவுளே, என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. உண்மையாவே நான் அம்மாவாயிட்டேனோ? சந்துரு, எனக்குள்ளேயும் ஒரு குட்டி உள்ள இருக்காங்களா? என்னால சத்தியமா நம்ப முடியலையே. செல்லக்குட்டி, நீங்க எப்ப எனக்குள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்குதான் வாட்டி நீங்க எனக்குள்ள இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னை விட உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த விஷயத்த கேட்டா. அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லணும், ஆனா வேற விதமா சொல்ல போறேன். எல்லாருமே இந்த வீட்டுல இதுக்காக தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத சொன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நானும் சந்துரு ஒன்னா சேர்ந்தோம். இப்ப வரைக்கும் அவருக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல. எங்க அவர் என்னை ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரான்னு ஒரு குழப்பத்திலே தான் அவர்கிட்ட நான் தாலியை வாங்கி கட்டிக்கிட்டேன். ஆனா கொஞ்ச நாளையே என்ன அவர் ஏத்துக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதுக்கு கிடைச்ச பலனாதான் இந்த குழந்தை. என்னால என் கண்ணையை நம்ப முடியல. 2 கோடு பிங்க் கலர்ல வந்தா பாசிட்டிவ் தானே? ஐயோ, இத சந்துரு எழுப்பி இப்பவே சொல்லலாமா? ஆஹா, வேண்டாம். நம்ம இதை சர்ப்ரைஸா அவர்கிட்ட ரிவீல் பண்ணணும். எந்திரிச்சு கிட்ட மட்டும் காமிக்க மாட்டேன். வேற விதமா தான் சந்துரு கிட்ட சொல்ல போறேன். சந்துரு, நீங்க அப்பா வாயிட்டீங்கன்னு உங்களை கட்டி பிடிச்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன். காலையில உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு சந்துரு. சீக்கிரம் எந்திரிங்க. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கின்று தாளேலம் பாடுவேனே தூங்கடா தாயாக்கி வைத்ததே நீயடா நீயடா. தன்மை, என்ன தன்மை உட்காந்துட்டே தூங்குறா? நான் எப்படி தன்மை மடியில போய் தூங்கிட்டு இருக்கேன்? தன்மை, ஹே தன்மை. சந்துரு, சொல்லுங்க. என்ன தன்மை உட்காந்துட்டே தூங்குற? அதுவும் இல்லாம நான் எப்போ மடியில வந்து தூங்குனேன்? தன்மை, என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க? சொல்லு, நான் எப்போ மடியில வந்து படுத்தேன்? அது வந்து சந்துரு, நான் ரெஸ்ட் ரூம் போனேன். வந்து படுத்தப்போ நீங்க டக்குனே மடியில வந்து படுத்தீங்களா? அதான் நான் அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டேன். நானா? அட, ஆராய்ச்சி பண்றதுல விட்டுட்டு சீக்கிரம் போய் பல்ல விளக்கிட்டு வாங்க சந்துரு, சாப்பிடலாம். சீக்கிரம் வாங்க சந்துரு, உங்களுக்காக ஒரு பெரிய நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. டேய் ரப்பர் பாயா, எத்தனை வாட்டி காலையில இருந்து கால் பண்ற? ஒரு கால் அட்டெண்ட் பண்ணியாடா நீனு? ஏய், நைட் எல்லாம் தூக்கம் வரலடி. காலையில 4 மணிக்கு தான் கண்ணா செஞ்சேன். எது 4 மணிக்கு தான் தூங்குனியா? அப்படியே நைட் 1 மணி வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தப்ப எனக்கு தூக்கம் வருதுன்னு போன வச்சா? அதான்டி, தூக்கம் வருதுன்னு போன வச்சனா அப்புறம் கண்ணை மூடுற தூக்கமே வர மாட்டேங்குது. என்னமோ ஓ நினைப்பாவே இருந்துச்சுடி. தூக்கம் வராம ஏன் நினைப்பாவே இருந்துச்சுன்னா நீ எனக்கு இல்லடா கால் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல இருந்தது என்ன, இன்ஸ்டாகிராம்ல இருந்தது என்ன, ஃபேஸ்புக்ல இருந்தது என்ன பார்த்தேன். எல்லாத்துலயும் லாஸ்ட் சீன் பார்த்தேன். ஆமா, இந்த நைட் 1 மணி 2 மணின்னு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா இடத்துலயும் இருந்தியே, அந்த டைம்ல கூடவா உனக்கு மெசேஜ் பண்ண ஆள் இருக்காங்க? என்னது, மெசேஜ் பண்ண ஆள் இருக்காங்களாவா? இந்த இன்டர்நெட்டோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க மேன் நீ. வந்து பாரு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு 24 ஹவர்ஸும் நான் பிஸி தான். ஓஹோ, அப்ப ஏன் அன்னைக்கு பாக்கும்போது எல்லா சாட்ஸும் டெலீட் ஆயிருந்தது? சாட்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிருந்துச்சா? அப்ப நீ போன் எடுத்து செக் பண்ணியா? ஆமா பண்ணேன். உன் போன் என் கையில இருந்தப்போ டாயின் டாயின் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு. யாரும் அது சும்மா நோய் நோயின் பண்ணிட்டே இருக்காங்கன்னு உள்ள போய் பாக்குறேன். அந்த சாட் மட்டும் தான் இருந்தது, மீதி சாட்ல டெலீட் ஆயிருந்துச்சு. உன்கிட்ட அன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன், நீ முக்கியமான வேலையில இருந்ததுனால மறந்துட்டேன். சொல்லு வாங்க மாட்டேன். நீ சாட் பண்றதுலாம் ஓகே தான், ஆனா எதுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சிருக்க? அது சில பர்சனலான மெசேஜஸ் மட்டும் டெலீட் பண்ணிடுவேண்டி. சில பேர் இருக்காங்க, ஸ்வேதா, ஹேமானு, அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா நான் உடனே டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா ரொம்ப பர்சனல். பாத்தியா?
இந்திரா நீ அப்படியே லைன்ல இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போன்ல, நான் முடிச்சிட்டு வரேன். ஏய் பேசிட்டு அப்புறமா போடி, என்ன வேலை இருக்கு உனக்கு போன்ல? அது வந்துடா, நேத்து 1 மணிக்கு நீ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டியா, எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. அப்புறம் என்ன பண்ண, போன் எடுத்து சும்மா நோண்டிட்டு இருந்தேன். அப்பதான் எங்க ஆர்ஜி ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ராஜேஷ், சிவா, சேகர்லாம் ஆன்லைன்ல இருந்ததை பார்த்தேன். சும்மா ஹாய்னு தான் மெசேஜ் பண்ண, உடனே எல்லாரும் ரிப்ளை பண்ணிட்டாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு 2-3 மணி நேரம் பேசிருப்போம். டைம் போனதே தெரியல பாத்துக்கோ. இப்ப நானும் அந்த சாட்ஸ்லாம் பர்சனலா வச்சுக்கணும்ல, அதுதான் டெலீட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். ஏண்டி நைட்டு 1 மணிக்கு உட்காந்து ராஜேஷ், சிவா, அப்புறம் யாரு சேகர் இவனுங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தியா நீ? ஏன் உனக்கு தூக்கம் வரலன்னா ஒரு புக்கு படிச்சிருக்கலாம், இல்லன்னா கண்ணை மூடிட்டு சும்மாவே படுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீயே மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி ஓகே, பேசினது கூட பரவாயில்ல, அந்த சாட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும்னு சொல்றேன். ஏன் அப்படி என்ன சாட் பண்ணிருக்கீங்க? இப்பவே இந்த நிமிஷமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பு, நான் பாக்குறேன். ஏண்டா டால்டா மண்டையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி தானே நான் உன்கிட்ட கேட்டேன். எவ்வளவு திபரா பதில் சொன்னேன். யார் யாரு? ஹேமா, ஸ்வேதா. எப்படி உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? டேய் ஓ சொட்ட மண்டைய மறைக்க 3 முடிய முன்னாடி நீட்டி விட்டுருக்கல, புடிச்சு ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. டேய் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, மரியாதையா காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ கூடயே தான் இருக்கிற. எங்கயாவது என்ட்ரந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தேன், காலி கையெல்லாம் உடைச்சு பொட்டலம் கட்டிடுவேன் பாத்துக்கோ. என்ன ஒரே அணக்கம் இல்லாம இருக்க, சத்தத்தையே காணோம். சொல்லு, நீ சொல்றத கேட்டுட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு தான் போறேன்னு வீட்ல போய் சொல்லிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போல, முன்னாடியே லீவ் சொல்லிட்டேன். கிளம்பி வந்து தொலை எரும மாடு, என் உயிரை வாங்காத. அந்த பக்கத்து தெருவுல வந்து நிக்கிறேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோ. சரி வரேன். வர்றது முக்கியம் இல்ல, வெறும் கைய வீசிட்டு வராத. gift ரொம்ப முக்கியம் பிகிலே. கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே பாக்குறேன், என்ன gift கொடுத்து கிளிக்கிறேன்னு பாக்குறேன். சீ, இந்த வேலண்டைன்ஸ் டேல எவனோ கண்டுபிடிச்சானோ, வருஷம் இவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தே நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சிரும். வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டுமா கிஃப்ட் கேக்குறாளுங்க? எல்லா நாளும் தான் எதையாவது அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேக்குறாளுங்க. இதுல வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலா கிஃப்ட். இவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா 10 கிலோ ஃபெவிகால் டப்பாவை தான் எடுத்து வாயில கொட்டணும். என்ன வாய்! தன்மை சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வா, பசிக்குது. தம்பி சொல்லுங்கம்மா. தோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாப்பா. என்னையும் கிச்சனுக்குள்ள விட மாட்டான், என்னமா உள்ள உருட்டிக்கிட்டே கிடக்குறா. இத வந்துருவா இப்ப இருங்க. என்னம்மா சொல்றீங்க? தன்மையா காலையில டிஃபன் பண்ணா நீங்க பண்ணலையா? இல்லப்பா, நான் தான் டிஃபன் பண்ணேன். இட்லி நான் தான் ஊத்தி வச்சேன். காலையில சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் அரைச்சேன். புதினா சட்னிக்கு ஆஞ்சிட்டு இருந்தேன். நவுருங்கம்மா, நான் ஒரு வேலை பண்ணணும்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பினவ உள்ளுக்குள்ள ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கா. ஓ சரிம்மா. அம்மா பாலாம் ஊர்ல இருந்து எப்ப தம்பி வராங்க? இப்பதான் அம்மா கிட்ட பேசினேன், நாளைக்கு 2 பேரும் வரதா சொன்னாங்க. சரிங்க தம்பி. அப்புறம் நைட் அதுக்கப்புறம் தன்மைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில தம்பி? மயக்கம் எதுவும் வந்துச்சுன்னு சொன்னாலா? இல்லம்மா, 2 பேருமே நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமும் கேட்டேன், இல்ல நல்லாதான் இருக்கேன்னு சொன்னோம். சரிப்பா. சந்துரு வா தன்மை, சீக்கிரம் கொடு, பசி உயிர் போகுது. சந்துரு இப்ப பிளேட் வச்சிட்டேனா? ஆமா வச்சிட்டேன். இப்போ இது ஒரு இட்லி, இப்ப உங்க தட்டுல இட்லி வைக்க போறேன். அதுக்கப்புறம் தன்மை, நேத்து மயக்கம் போட்டு விழுந்ததுல பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சா உனக்கு? சீக்கிரம் எடுத்து வைடி, மாப்பிள்ள சாப்பிடறதுக்காக உட்காந்துருக்காரு. இப்பதான் ஒன்னொன்னு எண்ணிட்டு இருக்க. மா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. விஷயம் இல்லாம தன்மை எதுவும் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியாதா? இது இன்னொரு இட்லி, இப்போ 2 இட்லி வந்தாச்சா? அப்புறம் இப்போ இது குட்டி இட்லி. சந்திரு அவ்வளவுதான். ஏடி மாப்பிளைக்கு போய் 2 இட்லி தான் வச்சிருக்க, வைடி இன்னும் 2. மா சும்மா இரு, நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், அதை புரிஞ்சுக்காம. ஏய் என்னமாச்சும் விஷயமா இருந்துட்டு போட்டோண்டி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியதானே? சாப்பிடுற நேரத்துல வந்து விளையாடிட்டு இருப்ப. மா அவ ஏதோ ட்ரை பண்றா, இருங்க என்னன்னு தான் பாப்போம். சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லி தொலைடி, மாப்பிள்ள பசிக்குதுன்னு அப்பவே கூப்பிட்டாருல. சந்திரு நீங்க அந்த தட்டை பாருங்க, உங்களுக்கு அதை பார்த்தா என்ன தோணுது? தட்டு பாக்குறதுக்கு நல்ல புதுசா பளபளன்னு தான் இருக்கு. என்ன தன்மை, தெருவோரமா நடந்த பொங்கல் விழால லெமன் அண்ட் ஸ்பூன் விளையாண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின தட்டா அது? தன்மை அம்மா அம்மா, ஐயோ நான் பாட்டியாக போறேனா? கடவுளே, என்னால நம்பவே முடியல. தன்மை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது எப்படியாவது யார்கிட்டயாவது சொல்லணுமே. தன்மை வேற மாப்பிள்ளைய கண்டுபிடிக்க வைக்க என்னமோ பண்ணிட்டு இருக்கா, மாப்பிள்ளைக்கு புரியவே மாட்டேங்குது. என்னங்க, நான் தட்டை பத்தி கேட்கல, தட்டுல இருக்கிற விஷயத்தை பத்தி கேட்டேன். லூசு, தட்டுல வகை வகையா ஏதாவது வச்சுட்டு என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். வச்சது 3 இட்லி, அதுலயும் 2 பெரிய இட்லி 1 குட்டி இட்லி வச்சிருக்க. இதை பார்த்து நான் என்ன சொல்ல முடியும்? போய் சாம்பார் சட்னில எடுத்துட்டு வா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். யோ அரமெண்டல், வாயில நல்லா வருது, நல்ல பாரியா தட்ட. எது நான் அரமெண்டலா? ஏய் நீ தாண்டி முழு மெண்டல். 3 இட்லி வச்சுட்டு என்னன்னு சொல்லுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன். போடி போய் சட்னி சாம்பார்ல எடுத்துட்டு வா. மா பாத்தியாமா உன் மாப்பிளைக்கு இருக்கிற அறிவை? நீயே போய் சட்னி சாம்பார்ல எடுத்துட்டு வந்து 4 மண்டையில கொட்டு, அப்பயாவது அந்த மரமண்ட மூளையில உரைக்குதானே பாப்போம்.
இப்ப எதுக்கு இவன் நம்மள திட்டிட்டு போறா? அந்த இட்லில அப்படி என்னதான் இருக்கு? இட்லி அவ சுட்டிருந்தா கூட கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. சுட்டதே அம்மா தான். இதுல எதுக்கு இவ இப்படி நம்மள திட்டிட்டு போறா? ஏமா, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சது? புரிஞ்சிச்சு தம்பி, எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. கொஞ்சம் இருங்க, சட்னி சாம்பார்லாம் எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. ஐயோ தன்மை, என்னாச்சு இவங்களுக்கு? நேத்து நைட் வரைக்கும் எல்லாரும் நல்லா தானே இருந்தாங்க. ஒரே நைட்ல குடும்பமே லூஸ் ஆயிட்டாங்க. அட வாங்க சந்துரு. ஏய், என்ன தன்மை? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும், சரியா? தன்மை, என்னடி? ஏய், என்னோட பிங்க் கலர் ஷால் பாத்தியா? பிங்க் கலரையும் பார்க்கல, பர்பிள் கலரையும் பார்க்கல. போடுங்கிட்ட, நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்பதான் இவ வேற. இப்ப நான் என்னன்னு கேட்டேன்? ஷால பாத்தியான்னு தானே கேட்டேன். அது ஒரு குத்தமா? என்னன்னு தெரியல நிம்மதி. உங்க அக்கா காலையில இருந்து ஒரு மார்க்கமாவே சுத்திட்டு இருக்கா. என்னையும் அப்படிதான் வாய்க்கு வந்தபடி அரை மெண்டல் முழு மெண்டல் தான் திட்டிட்டு இருக்கா. அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு காமிக்கிறேன், நீங்க கரெக்டா கெஸ் பண்ணுங்க. நிம்மதி, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? தோ வந்துட்டேன் மாமா. சந்துரு, இந்த பொம்மை யாரு? இது ஒரு பையனை மாதிரி இருக்கிற பொம்மை. கரெக்ட். இப்போ நான் இந்த பொம்மையை இங்க வைக்கிறேன். இப்போ இந்த பொம்மை யாரு? என்ன தன்மை, நீ முடிய விரிச்சு போட்டா எப்படி இருப்பியோ அதே மாதிரியே பேய் மாதிரி இருக்கு இந்த பொம்மை. நீ வாய மூடு. நான் முடிய விரிச்சு போட்டா தான் அப்படி இருப்பேன். நீ ஆல்ரெடி அப்படிதான் இருக்க. ஏய், சும்மா அடிச்சுக்காதீங்க. இது ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிற பொம்மை. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போறேன். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்ப என்னடி சொப்பு ஜாமா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க நீ? நானே ஆபீஸ்க்கு போறோம், லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய், உன்னை யார் இங்க நிக்க சொன்னது? நீ கிளம்பு, உன்கிட்டயா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நீ ஏதோ ட்ரை பண்ற, முழுசா சொல்லிடு. அப்புறம் பாதியிலே விட்டுட்டு போனா என்னன்னு தெரிஞ்சுக்காம மண்டை வெடிச்சிடும். இப்போ இது இது என்ன? இது பாப்பா மாதிரி இருக்கிற பொம்மை. இப்போ இந்த பையன் பொம்மைக்கும் பொண்ணு பொம்மைக்கும் நடுவுல இந்த பாப்பா பொம்மையை வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ இத பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா ஒரு அழகான ஃபேமிலி மாதிரி தெரியுது. கரெக்ட் சந்துரு. உங்களுக்கு வேற எதுவும் தோணலையா? வேற எதுவோனா? ஏய் தன்மை, நிம்மதி நிம்மதி. என்ன தன்மை இது? காலையில இருந்து விளையாடிட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, நேத்து தான் இத பத்தி நானும் தன்மையும் பேசிட்டு இருந்தோம். அவளே நேத்து சொன்னாலே எல்லாத்தையும் ஆர்டர் போடுற நேரம் வந்தாச்சுது. கடவுளே, நான் சித்தி ஆயிட்டேன், இந்திரன் சித்தப்பாவாயிட்டான். இத உடனே இந்திரன் கிட்ட சொல்லி ஆகணுமே, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். தன்மை, எனக்கு எதுவுமே தோணல தன்மை. எதுவா இருந்தாலும் நீ டைரக்டா சொல்லு. எதுக்கு இப்படி இன்டைரக்டா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? சந்துரு, வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு சந்துரு, உங்களை தவிர. ச்சே, என்னென்னமோ ட்ரை பண்ணி ஒண்ணுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க. கோவமா வருது. நீங்க ரூமுக்கு வாங்க ஃபர்ஸ்ட். என்ன இவ இப்படி கத்திட்டு போறா? என்ன லூசு, கூப்பிட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிற? இவ்வளவு பெரிய மரமண்ட கூட எவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தோன்னு பாத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து நானும் பாக்குறேன், என்ன சும்மா திட்டிட்டே இருக்க? அரமெண்டலுங்கிற மரமண்டங்கிற, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? இதுக்கு மேல இந்த விஷயத்தை வேற விதமா என்னால சொல்ல முடியாது சந்துரு. இந்தாங்க, நீங்களே பாருங்க. என்னது லூசு, ஏதாவது விளங்குற மாதிரி சொல்றியா? இப்ப விளங்கும், பாருங்க. என்னது? தன்மை, ஹே சொல்றி, உண்மையாவா? ஆமா சந்துரு, உண்மைதான். தன்மை, நீங்க அப்பா பார்க்க போறீங்க சந்துரு. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட, அணைத்துக் கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய்.